Welcome to VRL Vlogs. SP to JB. நாங்க வந்துட்டு பஸ் எடுத்தோம். நானும் வைத்திஸ்ரீயும் பஸ் எடுத்தோம். 22nd ஆகஸ்ட் வந்துட்டு நாங்க நைட் வந்து பஸ் ஏறணும். பஸ் ஏறி காலையில போயிட்டு அங்க சேர்ந்தோம். அப்ப நாங்க கிராப் எடுத்து லோகசிரி வீட்டுக்கு போயாச்சு. அந்த நாள் வந்துட்டு நாங்க எங்க போனோம்? நாளே ஆரம்பத்திலே சண்டையில தான் ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் பசி வேற. பசிலனா தெரியல எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்கன்னு. ரொம்ப ஓவரா பேசுறேன். பேசும்போது ஃப்ளோல போயா சொன்னீங்க. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. மண்டே ஆட்டது பீஸா. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட போனோம். அப்படியே டைம் ஓடிடுச்சு. வந்தோம், குளிச்சோம், கிளம்புனோம். லோகசிரியோட அப்பா மாலுக்கு போனோம். லோகசிரியோட அப்பா மாலுக்கு போனோம். அதாவது என்ன மால்னா பேசுகிறா ஓனர் சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி பேச்சு எல்லாம் பேசக்கூடாது. ஈயோன்னா ஈயோன் தான் சொல்லணும். சரி, அப்புறம் ஈயோன் போயிட்டு போனோம். ஷாப்பிங் பண்ணோம். வைத்தியஸ்ரீ என்ன பண்ணாங்க? ஷாப்பிங் பண்றேன்னு பேர்ல அவங்க 1 மாசம் சம்பளத்தை முடிச்சு விட்டாங்க. அவங்க மட்டும் முடிக்கல, 3 பேருமே கையில 10 காசு இல்லாம எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அப்புறம் அதாவது வந்துட்டு மறுநாள் நாங்க போறதுக்கான சட்டை வாங்கணும். அதுக்கப்புறம் இங்க பாத்துட்டு நோண்டி வேலை பாத்துட்டு அங்க பாரு. புரியல, எங்கனால பிஞ்சு போயிட்டேன். நான் அது எதுக்காக அந்த ஐடியா வச்சுனா, என்னோட வாழ்க்கையில நான் செய்யறத காட்டணும்ன்றதுக்காக. ஜேபில அங்க இருந்து வெயிட் பண்ணு. குடிச்சிட்டு பஸ் டிக்கெட் எடுக்க போனோம். ஆனா அந்த பஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு நம்மள மண்டைக்கு ஏத்தி விட்டாங்க. ஜோர்ஜா இல்லையா, அது ஒரு பழைய பஸ் ஸ்டாப், பழைய வாட்டர் பஸ் ஸ்டாப். அங்க டிக்கெட் எல்லாம் சொல்லிட்டு நாங்க வந்துட்டு ஆன்லைன்ல எடுத்தோம். வந்து அவங்க யோசிப்பாங்க, என்னடா இது வந்து வீடியோ தட்டி விட்டு சம்மந்தமே இல்லாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதாவது எல்லாம் முடிச்சு புட்டு இந்த மண்டை மேல உள்ள கொண்டைய மறந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வைத்தியஸ்ரீ என்ன பண்ணாங்க, மயக்க மருந்து குச்சிதான் வாங்கிட்டு வந்தாங்க. வீடியோல காட்டுறோம், குச்சி யாருன்னு காட்டுறோம். அவங்களுக்கு குச்சிதான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா வந்துட்டு எங்க மைக் எடுத்துட்டு வரல வைத்தியஸ்ரீ. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அப்புறம் வந்துட்டு எடுத்துட்டு வர முடியாதனால வந்து இது வந்து எங்களோட பிளான் பி. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகாதனால பிளான் பி. ஓகே, அதுக்கப்புறம் வந்தோம், குளிச்சோம், கிளம்பல, சாப்பிட்டோம். அவ்வளவு ஈஸி இல்ல ஆக்சுவலி. நாங்க நல்ல பிள்ளை, பருப்பு கறியும் கோழி பெரட்டலும் வச்சு சாப்பிட்டோம். நாங்க சரியான பசி, எங்கிட்ட காசு இல்ல. லோகசிரி அப்பா சமைச்சு வச்சத போட்டு நல்லா இருந்த சோறே 3ஆ பிரிச்சு நாங்க சாப்பிட்டோம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. எனக்கு பிடிச்சது
மேல மாறி இருக்கு. யாரு? தத்துவம் சொல்லுது நம்ம. நானே பாரு. நீ பச்சை கேளிக்க நான் கேட்டுதான் தொடச்சேன். தெரியாம தானே வந்துச்சு. அது தெரியாம உள்ள தூடு துப்படி பாத்தியா? தெரியாம தான் துப்புறேன். கண்ணு தெரியாது. ஏய் நித்திகா வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பணும். எத்தனை மணி ஆனிச்சு? லேட் ஆச்சு. 11 மணி முதல் வீட்டுக்கு போயிடணும். ஆயிடுச்சு. அப்பதான் நாங்க வந்து கடற்கரையே பார்க்க போனோம். பண்டார் முதல் சுத்தி பார்த்தோம். ஜேபி பண்டாரு சுத்தி பார்த்துட்டு தான் கடற்கரை போனோம். கடற்கரை போயிட்டு போயிட்டு அங்க கொஞ்சம் ஸ்டில் குச்சி வச்சுட்டு நாங்க போட்டோ போட்டோ எடுத்தோம். எடுத்து ரோட்ல போறவங்கலாம் நானே அந்த ரோட்ல அங்க யாரா போட்டோ எடுத்தாங்கன்னா செக் பண்ணிட்டு போறேன். அதே இடத்துல நின்று நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். போட்டோ எடுத்துட்டு யோகஸ்ரீ அப்பா வந்துட்டு மாமா கடை கூட்டு போனாரு. நாசி கண்டார் கூட்டிட்டு போனாரு. ம். அங்க போயிட்டு நாங்க வந்து சாப்பிட்டோம். டே 1 முடிஞ்சிருச்சு. ராத்திரி வீட்டுக்கு போய் மணி 3 2:30 மூணாச்சு. நாங்க படுத்தவங்க 3:30 ஆயிடுச்சு. என்ன பிளான் வச்சிருந்தோம்னா டே 2 வந்துட்டு எங்களோட 1 டே ட்ரிப் டு சிங்கப்பூர். அப்படிதான் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். காலையில ஏஞ்சி ஒரு எத்தனை மணிக்கு வெளியே வர மாதிரி 9 மணிக்கெல்லாம் வெளியே வர 9 மணிக்கு இல்ல 10 மணிக்குள்ள வெளியேறலான். அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் நாங்க. ஆனா வந்துட்டு நாங்க ஏஞ்சதே மணி 9 தான். ஏன்னா நான் வந்து ரித்திகா வந்து என்னை எழுதி வைத்து மணி எத்தனை தெரியுமா? மணி 9 ஆச்சு. வைத்தியசு கண்ணெல்லாம் முழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு ஆகுது. ஏன்னா வந்துட்டு சரியான மழை. நாங்க வந்து லேட்டா வேற படுத்தோமா, எங்களுக்கு டயர்டு வேற. அதனால வந்துட்டு வச்ச அலாம எங்க காதுல விளங்கவே இல்லை. ஸோ நாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏஞ்சி குளிச்சுட்டு கிளம்பி நாங்க போய் சிங்கப்பூர் சேரவே 2 ஆச்சு. இது கஸ்டாம்ல இருந்து வெளியே வருது மணி 2 ஆச்சு. 2 ஆச்சு. சிங்கப்பூர் உள்ள போகும்போது மணி 2 ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்து ரஷ்ஷிங்லேயே தான் போணுச்சு பாருங்களேன். ஏன்னா எங்களுக்கு பாது தெரியல. அங்க வந்து ஃபுல்லா வந்து எல்லாம் எம்ஆர்டி எடுத்து தான் போனோம். அப்ப வந்துட்டு அந்த சைன் போர்ட்லாம் பார்த்து மேப் பார்த்து எந்த எம்ஆர்டி ஏறணும் அப்படி இப்படி பார்த்து போனோம். நாங்க மேகி போய் சாப்பிட்டோம். காலையில ஏஞ்சி 2 மணி எதுவுமே சாப்பிடல, மேகி தான் போய் சாப்பிட்டோம். அந்த மெக்டி தர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. மெக்டி வந்து பக்கத்து மால்ல இருக்கு. ஆனா அந்த மால்லயும் மெக்டி இருக்கு. அது வந்துட்டு அப்பதான் வந்துட்டு கட்டிட்டு இருக்கானுங்க. கம்மிங் சூன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்ப நாங்க வந்து சுத்தி அந்த மாலையும் 2-3 தடவை சுத்தி அப்புறம் தான் வந்துட்டு மேப் பார்த்து நடந்து போய் பார்த்தா அது பக்கத்து மால்ல இருக்கு அந்த மெக்டி. சாப்பிடவே மணி 4:30 இருக்கும். அப்புறம் நாங்க வந்துட்டு சென்டோசா போனோம். சென்டோசால தான் நாங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி புக் பண்ணிருந்தோம். அதுல வந்துட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நடந்து ஃபுல்லாவே எங்க ட்ரிப் வந்து ஹைக்கிங்கா தான் போய்கிட்டு இருந்துச்சு. எங்களோட ஸ்டெப்ஸ் 18,000. அந்த நாள் முடியும் போது 18,000 சென்டோசா போனோம். சென்டோசான்றது ஒரு ஐலண்ட், ரைட்டா? ஐலண்ட். நீங்க என்ன ஆளுங்க முட்டாளுங்க சொல்லாருங்க ஐலண்ட்குள்ள நிறைய வந்துட்டு டூரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். அங்கதான் யூனிவர்சல் ஸ்டுடியோ இருக்கு. நான் எவ்வளவுதான் வந்து நாலேஜே இல்லாம விளையாடுற இடம்னு சொன்னாரு. எனக்கு விளையாடுற இடம் அது நிறைய இருக்கும். சோக்கா இருக்க ஜீவா ஏண்டா பக்கடா? நீ யாரு? நீ நீச்சல் அடிப்ப, 2 கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவ, நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்பேன்.
மாமாவாடா நான் அவனுக்கு ஃப்ரெண்டுடா. அங்க நிறைய ஆக்டிவ் யூனிவர்சல் ஸ்டுடியோ அங்கதான் இருக்கு. மெயினா அங்க சென்டோஸானா யூனிவர்சல் ஸ்டுடியோ சொல்லுவாங்க. நிறைய இந்த பிளே இதெல்லாம் இருந்துச்சு, ஸ்கைலைன் பீச் இருந்துச்சு, அப்புறம் பஞ்சி ஜம்பிங் இது எல்லாமே இருந்துச்சு. டாடி ஓட்டுறது. நாங்க பார்க்க போனா ஸ்கைலைன் அந்த இதுக்கு தான் போயிருக்க வேண்டியது. ஆனா அது 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணணுன்றதுனால சொல்லியிருந்தனால நாங்க லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எங்களோட ஆக்டிவிட்டி ஜாயன்ட் ஸ்விங்க்கு மாத்திட்டோம். ஜெயண்ட் ஸ்விங் மாத்திரம் 3 பேரும் ஒன்னா பறக்குறோம். பறந்தே ஆகிறோம். ரூட்ல வந்து போயிட்டான். அங்க பாரு டைம் ஓட்டிக்கிட்டு இருக்கு ரித்திகா. பறந்தே ஆகிறோம். ஆனா இது என்ன கதைனா இவங்க 2 பேத்துக்கும் உயரம்னா பயம். ஆனா வந்துட்டு பறப்போம் 6 மணி இருக்கும், எனக்கு தெரிஞ்சு 6 இருக்கும். அங்க போய் சேரும்போது அங்கிருந்து ஒரு 10 10 நிமிஷம் நிமிஷம் நடக்கணும். அதாவது அந்த என்ன ஸ்கை ஜம்பா, ஸ்கை ஜம்ப். ஸ்கை ஜம்பா அது போறதுக்கு 10 நிமிஷம் நடக்கணும். 10 நிமிஷம் நாங்களும் ஓடுற மணி ஆச்சுட்டு, ஏன்னா அது வந்து 7 மணிக்கு மூடிடுவாங்க. அது நம்ம வந்து அங்க போறோம். இங்க போறோம் மேல காமி நாங்களும் 10 நிமிஷம் ஸ்கை பார்க் நினைக்கிறேன் அது பேரு. ஏதோ ஒரு பார்க். பட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே அங்க போய் ரீச் ஆயிட்டோம். நாங்க ரீச் ஆயிட்டு அங்க போய் நாங்க வந்துட்டு எங்களோட புக்கிங் டிக்கெட்டை காட்டுறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாமா மறுக்கையா குத்தால அருவிகில குளிச்சது போல இருக்குதா குத்தால அருவிகில